வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளை மீண்டும் ஃபோக்கஸ் தமிழ் வானொலியினூடாக இன்னும் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சமூக செயற்பாட்டாளரும் கோஆர்டினேட்டர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் என்ஜினியரிங் ஃபேக்கல்டி அட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா கிளிநொச்சி ஸ்ரீலங்காவில் இருந்து ஃபோக்கஸ் தமிழ் வானொலி நேயர்களுக்கு மிகவும் பரிச்சயமான திரு கலாநிதி திரு சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து பங்காற்றுகின்றார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். வணக்கம் திரு சிவகுமார் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜ். வணக்கம். வணக்கம். நல்லது ராஜ், நீங்கள் நிகழ்ச்சிக்குள் நேரடியாகவே செல்லலாம் என்று நம்புகிறேன். நிறைய கேள்விகள் காத்திருக்கிறது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் என நான் நம்புகிறேன். ஆகவே நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நேரடியாக செல்லலாம். நன்றி. நன்றி. நன்றி சத்யபாலன். நன்றி சிவகுமாரன் அவர்களே. முதலாவதாக நாங்கள் இன்று கைச்சாற்றப்பட்டுள்ள அந்த பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு உடன்படிக்கை பற்றிய ஒரு ஆராய்வை மேற்கொள்வோமானால் அது பற்றிய சாதக பாதகங்கள் மற்றும் உங்கள் நிலைப்பாடுகளை பற்றி நாங்கள் அறிய விரும்புகின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் என்பது கடந்த காலத்தில 2 தடவைகள் தமிழ் வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்டவர்கள். முதலாவதாக நான் நினைக்கிறேன் குமார் பொன்னம்பலம் போட்டி போட்டவர் அன்னளவாக 1,40,000 வாக்களவில் அவர் பெற்றிருந்தவர். ஆனால் அவர் 1,76,000 அப்படியான ஒரு வாக்குகள் அவர் பெற்றிருந்தவர். அந்த டைம் அவர் தனித்து தனது கட்சியில தான் போட்டிருந்தவர். அவர் ஒரு பொது அமைப்புகளுக்குள்ளால போட்டி போடல. அடுத்த தடவை நான் நினைக்கிறேன் சுவாதிலிங்கம் போட்டி போட்டவர். அவர் சரியான குறைஞ்சு 50,000க்கு குறைய எடுத்ததா நினைக்கிறேன், சரியான தெரியல எனக்கு. அவர் எடுத்தவர். இந்த 2 பேரும் தாங்கள் தனித்து தான் இதுல போட்டி போட்டார்கள். மற்றது இப்ப நாங்கள் என்னத்துக்கு இந்த ஒரு கன்செப்ட் வருது என்று உண்மையா எனக்கு தெரியல. ஏனென்றால் எங்களோட மெண்டேட் எங்களோட பிரச்சனைகள் சம்பந்தமா பல தெளிவுபடுத்தல்கள் பல மட்டத்திலையும் வேறு வேறு காலகட்டங்கள்ல நடந்திருக்கு. அப்ப திரும்பவும் நாங்கள் ஒரு மெண்டேட் ஒன்று எடுக்கணும் என்றதுக்கு இது ஒரு களமா இருக்கும் என்றதுல எனக்கு நியாயமான சந்தேகங்கள் இருக்குது. குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும், அதாவது அவர்கள் இப்பொழுது அந்த மெண்டேட் அல்லது ஆணை என்ற அந்த ஒரு அடிப்படையை கைவிட்டு விட்டார்கள். அதுலதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தமிழ் மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி இந்த வாக்களிப்புல தான் செய்யணும் என்றது இல்லை. எங்களுக்கு ஒன்றுபடுறதுக்கு எங்களுக்கு கன சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்ப எல்லாருமா சேர்ந்து இந்த கையெழுத்திட்டது ஒரு நல்ல ஒரு முயற்சி. அதாவது எங்களோட தமிழ் தேசிய பரப்பில கிட்டத்தட்ட 10 நிறுவனம் 10 கட்சிகள் என்று சொல்லலாம். 10 கட்சிகள் இருக்கு. அது கிட்டத்தட்ட 7 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. 3 பேர் வெளியில நிக்கிறது மாதிரி தெரியுது. நினைக்கிறேன் அதுல ஒரு ஆள் 100% இல்லை என்று சொல்றதும் மற்றவியல் ஒரு நடுவல்ல அப்படி நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதுக்காக ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆளை நாங்க போட்டு அவருக்கு வாக்களிக்க சொல்லித்தான் எங்களோட ஒற்றுமையை காட்டணும் என்று இல்லை. எங்களுக்கு ஒற்றுமைக்கு பல சந்தர்ப்பங்கள் வந்தது. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் நாங்கள் தனிப்பட்ட கட்சி சார் நிலைகளை விட தனிப்பட்ட ஆள் சார்ந்த தங்கட சார்ந்த விருப்புகள்ல தான் நாங்க கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அண்மையில கூட இந்தியன் ஹை கமிஷனை சந்திக்க போன இடத்துல இவைகள் எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் தங்கடையே தான் கதைச்சு. எல்லாருமா சேர்ந்து ஒரு நிலையில ஒரு இந்தியன் ஹை கமிஷனை கதைக்கக்கூடிய ஒரு நிலையில வேற இல்லை. அப்ப இங்க நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு விடுறோம் என்றுதான் யோசிக்கிறோம். நாங்கள் என்றால் ஒற்றுமையா நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் என்ன ஒரு சக்தி எங்களை ஒற்றுமைப்படுத்தினது ஒரு காலம், ஆயுதம் இருந்த காலம். அதுக்கு முந்தி நாட்டில கன நெருக்கடிகள் எங்களுக்கு வந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி என்று முதல் தமிழர் கூட்டணி என்று தொடங்கி பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணி என்று தொடங்கி வந்ததுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நெருக்கடியில எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்துட்டோம். ஆனா இப்ப நாங்கள் எங்களை தேசிய பரப்புல கனவேறி இருக்கிறோம். எல்லாரும் தலைவரா நாங்கள் இருக்க போறோம் என்று நிக்கிறதுனால அந்த சேர்ற தன்மைகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா இதுல பொது வேட்பாளர் என்று நாங்கள் சொல்ற போதும்
இப்ப பாருங்க, ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நியமிக்கிறோம் என்று வையும்போம், சரிதான், அரசியல் கட்சி சாராத ஒரு ஆளை நாங்கள் பொது வேட்பாளராக நியமிக்கிறோம் சொல்லுவோம். எல்லாரும் ஒற்றுமையா அவருக்கு வாக்களிக்கணும் என்று கேட்கிறோம். அவர் சார்பாக ஆர் பிரசாரம் செய்வார்? அவர் தான் பிரசாரம் செய்ய வேண்டுமோ, அல்லது இந்த அவருக்கு பின்னணியில இருக்கிற இந்த 7 நிறுவனங்கள், 7 2 பேர் சேர்ந்து 10 பேருமோ சேர்ந்து பிரசாரம் செய்வினமோ? அங்க எல்லாம் அவருக்கு நியாயமான கேள்விகள் இருக்கு. இலங்கையை பொறுத்த வரையில எந்த ஒரு தேர்தல்கள்லையும் ஒரு வேட்பாளரா இருக்கிறவருக்கு ஒரு நியாயமான நிதி பலம் ஒன்று தேவை. அப்ப இந்த விடயத்துல நாங்கள் அதை செய்வோம், அல்லது எங்களோட பிரசாரம் அடிமட்ட மக்களை, வாக்காளரை போய் சென்றடையாட்டால், அந்த வாக்காளர்கள் வாக்களிக்காம விட்டால், இந்த பர்டிகுலர் எங்களோட பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காம விட்டால் கடைசியா என்ன நடக்கும்? இப்ப தனி ஒரு மனிதனா குமார் பொன்னம்பலம் நீங்க சொன்னதுபடி 1,75,000 ஓட்டு எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை போட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 அல்லது 5 லட்சத்துக்குள்ள ஒரு ஓட்டு எடுக்காம தச்சலா நாங்க போவோமா இருந்தேன். இது ஒரு அக்னி விச பரீட்சை. நாங்கள் தச்சலா அப்படி ஒரு வாக்கு எடுக்காம விட்டால் எங்களுடைய எல்லா முயற்சியும், அதாவது நாங்கள் என்னத்துக்கு இதை கேட்கிறோம் எல்லாம் ஸ்பாயில் பண்றதா முடியும். ஒற்றுமையா காட்டணும் என்றதுக்கு பொது வேட்பாளர் வேணுமென்றது இல்லை என்றதுதான் என்ற அபிப்பிராயம். அவர்களுடைய கருத்தின்படி நீங்கள் இப்படி எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதை விட்டுவிட்டு நீங்களும் எங்களுடன் சேர்ந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஊட்டுவதன் மூலம் இந்த பொது வேட்பாளர் கருத்தை நாங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்றுதானே சொல்லுகிறார்கள். நீங்களே அதை நீங்கள் எதிர்மறையாக பார்க்கிறீர்கள். நான் இதுல எதிர்மறையா சொல்ல வர இல்லை. அதாவது நாங்கள் இப்ப இருக்கிறது ஸ்ரீலங்காவில பெரும்பான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள் நாங்கள் கலந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப எலெக்ஷன்ல 3 பேர் தான் மெயினா போட்டி போட போயிடும். எங்களால இப்ப இதற்கு எதிர்மறை என்று சொல்றவர்கள் இந்த 3 பேருடைய ஒரு டிமாண்ட் ஒன்றை கொடுக்கலாம் தானே. அதாவது எங்கட காலமா எங்கட டிமாண்டுகள் அந்த டைமுக்குரியதா இல்லாமல் டைமை விட மீறினதா. நாங்கள் இப்ப 75 வருஷத்துல சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இந்த வரை நாங்கள் எங்களோட கோஷங்களோ எங்களோட டிமாண்டுகளோ அந்த டைமை விட மீறின உண்டா இருக்குது. ஆனா நாங்களோட சின்ன விஷயத்தை வந்தோடனே சில நேரங்கள் அதை பற்றி பிடிக்கிறோம், சில நேரம் அந்த சின்ன விஷயத்துக்கு எங்களுக்குள்ள அடி வர்றோம். மாவட்ட சபை வரையக்குள்ள கிட்டத்தட்ட அதுதான் நடந்தது. இந்த மாகாண சபை வரையக்குள்ள அதுதான் நடந்தது. 35-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாகாண சபைக்கு இப்ப நாங்க திரும்பவும் கேட்கிற மாதிரி இருக்குது. ஆனா நான் இப்ப இருந்து கொண்டு என்ன கொஞ்சம் பெருசொண்ட பெட்டி கதைக்கிறத விட இப்ப எங்கட இந்த 70 வருட சரித்திரத்தில் எங்களோட சுதந்திரத்துக்கு பின்னான தமிழ் மக்களுடைய விடுதலை என்று சொல்றதை விட எங்களோட உரிமை சம்பந்தமான போராட்டங்களோ எண்ணத்திலேயோ வெளிப்படுத்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதுல உச்சமா இருக்கிறது ISDA-ன்றது இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அதாரிட்டி என்று சொல்லி LTTயால சமர்ப்பிக்கப்பட்டது. 5 வருடத்துக்கு இப்படி ஒரு நிறுவனத்தை அமைச்சு எங்களை விடுங்கோ, அதுக்கு பிறகு நாங்களும் நெகோசியேட் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம். அது ஒன்று அதான் அதி உச்சமா விதிந்த ஸ்ரீலங்கா பிரேம்வொர்க்குள்ள சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். அதுக்கு அடுத்த லெவல்ல சொல்லலாம் யூனிட்டரி ஸ்டேட், அதாவது யூனியன் ஆஃப் ரீஜன் என்ற கன்செப்டோட டாக்டர் நீலன் திருச்செல்வத்தின் காலத்துல, சந்திரிகாந்த காலத்துல டாக்டர் நீலன் திருச்செல்வன் செய்யப்பட்ட ஒரு ப்ரப்போசல் அதுக்கு அடுத்தது இருக்குது. அடுத்த லெவல்ல அதை விட குறைய என்ன அடுத்ததுக்கு நீங்க போவீங்களா இருந்தால் இந்த நல்லாட்சி அரசாங்க காலத்துல பிரேரிக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் அதுக்கு கீழே தான் இருக்குது. யூனியன் ஆஃப் ரீஜனுக்கு கீழ் லெவல்ல தான் இருக்குது. நாங்கள் அதற்கு என்ன கொஞ்சம் கீழே போனோமா இருந்தால் திச விதாரண கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது. அதுலயும் சில விடயங்கள், அதாவது மாகாண சபைக்கு விட கொஞ்சம் கூடின நிலையான சில விடயங்கள், அந்த கன்கரண்ட் லிஸ்ட மாகாண சபை லிஸ்டுக்கு மாத்துறது, மற்றது வேற சில இதுகள் அதுல இருக்குது. அதுக்கு கீழே தான் எங்களோட மாகாண சபை இருக்குது. சரி, இந்த மாகாண சபை சட்டம் மூலம் பாராளுமன்றத்துல இருக்குது. அந்த 13th அமெண்ட்மெண்ட் மாகாண சபை சட்ட மூலத்துல 3 லிஸ்ட் இருக்குது. அதாவது மாகாண லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ப்ரொவின்சியல் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் இருக்குது. அப்ப நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் நமக்கு சொல்லப்பட்ட இதுல ஏதோ ஒரு லெவல்ல நாங்க நெகோசியேட் பண்ணலாம். அதாவது எல்லாரும் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 13th அமெண்ட்மெண்ட் சொல்லி இன்றைக்கு கதைக்கிற 40 வருஷத்துக்கு முந்தி கொண்டு வரப்பட்ட
ஒரு 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 சட்ட மூலத்தை இல்ல முழுசாட்சியை கழிச்சு கொண்டிருக்கோம். வேற எங்களுக்கு ஒரு மாகாண சபை இருக்குது. எங்களால இந்த மாகாண சபையை வடக்கு மாகாணத்துல நடத்த இல்லாம போட்டுது. கிழக்கு மாகாணத்துல ஒரு காலத்துல அதாவது கிட்டத்தட்ட பிள்ளையாண்ட காலத்துல ஓரளவுக்கு அதாவது நாங்கள் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டுட்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் குறைஞ்ச நீங்கள் கூடின பிரதிநிதித்துவம் இருந்தும் கூட நல்லெண்ண அடிப்படையில ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்து அந்த தலைமை லெவல்ல இருந்த நல்லெண்ணங்களை முதலமைச்சரா வந்தவர் காப்பாற்றாததால அந்த மக்கள்கிட்ட இருந்து தமிழ் மக்கள் கிழக்கு மாகாணத்துல தமிழ் மக்கள் இருந்து மிகவும் பெரிய எதிர்ப்பு நாங்க சந்திச்சதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற அனுபவம் எங்கள்கிட்ட. அப்ப இப்படியான ஒரு நிலையில திரும்பவும் நாங்கள் ஒற்றுமைக்காக நான் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரசாரம் செய்ய வர இல்லை. நாங்கள் அந்த பொது வேட்பாளர் என்றதை பற்றி நாங்க கதைக்கிறதுக்கு பதிலாக இந்த நான் சொல்ல வந்த அதாவது ISDA, அதுக்கு அடுத்த யூனியன் ஆஃப் ரீஜன், அதுக்கு அடுத்தது திச விதாரணா கமிஷன், அடுத்தது மாகாண சபை, இதுல நாங்கள் ஏதோ ஒரு விடயங்கள்ல இப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் 3 பேரும் சொல்லிதான் நாங்கள் மாகாண சபை தரணும். மாகாண சபையோட எங்களுக்கு ஓகே என்ற மாதிரி. ஆனா 1-2 பேர் சொன்னா நான் போலீஸ் பவர் தர மாட்டேன், என்னோட சொல்ற காணி தர மாட்டேன் என்று அவங்க நல்லா கீழே நிற்கணும். நாங்கள் எங்களுக்கு 2வது ஸ்டெப் சரி ISDA கொஞ்சம் விட்டாலும் அதுக்கு அடுத்த லெவல்ல நாங்கள் அதை நாங்கள் கேட்கலாம். அதை வச்சு நாங்கள் டிமாண்ட் பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு பாருங்க எலெக்ஷன் நடக்க போது நான் நினைக்கிறேன் லெஸ் தேன் 75 நாள் 78 நாள் இருக்கும் சரியில்லை. நாங்கள் ஒரு தரம் ரெடி இல்லை, நாங்கள் இதுலதான் மினக்கட்டலாம். இதை எதிர்க்கிறதுன்னு என்ன ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப நான் இருக்க இல்லை, நான் ஒரு எதிரான ஒரு கருத்தை நான் சொல்ல வர இல்லை. இதை விட எங்களுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட் வழி இருக்கு, நாங்கள் அந்த ஆல்டர்னேட் வழிக்கு போகணும் என்றதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்ப தமிழரசு கட்சி இருந்த ஒரு குரூப் வந்து இல்ல ஐயோ நான் எதிர்க்கணும் என்று சொல்ற இதெல்லாம் சொல்ல வர இல்லை இங்க. ஆனா நாங்க இதுல மினக்கிற நேரம் எங்கள்கிட்ட இதுவேற நாங்க எத்தனை ஒஸ்லோ டாக்டர் இருக்குது, தாய்லாந்துல கதைச்ச டாக்டர், அதாவது எங்களை பொறுத்தவரையில எங்கட இனப்பிரச்சனை சம்பந்தமான அரசியல் சீர்திருத்தங்களுக்கு நிரம்ப டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. நான் சொன்ன 5 வந்து கன பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்த விளைவுகள்லாம் இதுகள் எல்லாம் கடைசி டாக்குமெண்டா இருக்குது. அப்ப நாங்கள் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிக்கொண்டு போகாமலே இதுகளை பற்றி நாங்கள் புரோபகண்டா செய்யறதை விட்டுட்டு நாங்கள் எங்களுக்குள்ள அடிபடுறோம். தமிழரசு கட்சி எடுத்தா அதுக்குள்ள 2 குரூப் அடிபடுது. மெட்ட ஆக்களுக்குள்ள ஒற்றுமையா வர்றது இல்லை. இப்ப நீங்க வந்து சைன் பண்ண ஆக்கள்லையும் DTNA வந்து இவர் இல்லை, விக்னேஸ்வரன் ஐயா இல்ல. அப்ப இன்னும் நாங்களாங்க ஒற்றுமை இல்லை. அப்ப இந்த ஒற்றுமை இப்ப நடக்கிற இந்த ஒற்றுமை கதை வந்து எனக்கு பார்க்க போனால் கிட்டத்தட்ட தேர்தலை நோக்கின ஒரு ஒற்றுமை மாதிரிதான் தெரியுதே ஒழிய எங்களோட மக்களுக்கு நாங்க ஒன்று செய்யறதுக்கு சேர்ந்த ஒற்றுமை மாதிரி உண்மையா தெரியுது. அதாவது தேர்தல் இல்லாத ஒரு ஒற்றுமை எங்களுக்குள்ள வறுமையா இருந்தா, தேர்தல் சம்பந்தம் இல்லாத ஒரு ஒற்றுமை எங்களுக்கு வறுமையா இருந்தா அதுதான் எங்களுக்கு பிரயோசனம் இருக்கு. உங்கள்கிட்ட வந்து கலைக்க வர்ற யாரும் வந்தால் 10 கட்சியில இருந்து ஒரு ஆளை கலைக்க விடும். அதை விட்டுட்டு 10 பேரும் 10 விதத்துல கலைக்கல. அது மட்டும் இல்ல, எல்லாரும் தங்களோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்ற லெவல்ல தான் இப்ப எல்லா கட்சிகளும் இருக்குது. தமிழரசு கட்சி எடுத்தா சுமத்திரன் ஒரு கதை, அவர் தண்ட பாட்டுல அவர் தண்ட ஓட்டம், அவர் சார்ஜ் அவற்ற ஓட்டம், சுரியதரன் அவற்ற ஓட்டம், சாணக்கியன் அடுத்த ஓட்டம், 10 குறைக்கு ஒரு கரது குறைஞ்சோண்டையும் வச்சிருக்காங்க. நேஷனலிஸ்ட்ல தலைவரை வெட்டி போட்டு நேஷனலிஸ்டுக்கு போட்ட ஒரு அம்பாரி இருந்தோண்டு அவற்றை ஒரு பக்கம். இப்படி நாங்கள் இருக்க இயலாது. இப்படி ஒரு ஒற்றுமை எங்களுக்கு வராது. எங்களோட ஒற்றுமை வந்து மனப்பூர்வமா எங்களோட அடியில இருந்து வரணும். எந்த ஒரு கட்சியும் ஒரு தேர்தலுக்கும் என்ன ஆயத்தம் இல்லை. கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு கட்சியில 2வது தலைமை இருக்கு சொல்லுங்க. ஒரு கட்சியிலே 2வது தலைமை இல்லை. தலைமையை நாங்கள் ஆயத்தப்படுத்த இல்லை. அடிமட்டத்தில இருந்து தொண்டர் லெவல நாங்கள் உருவாக்க இல்லை. சும்மா அந்த ஹேண்ட் பிக் ஆக்களை வச்சுக்கொண்டு சோசியல் மீடியா அதுகளை ஆப்பரேட் பண்ணி கொண்டு தங்களை பூஸ்ட் பண்ற தன்மையில தான் எங்களோட தலைமையில எல்லாம் இருக்குது. இந்த 10 தலைமையும் 10 MPக்கு யோசிச்சு கொண்டுதான் இருக்கணுமே ஒழிய தமிழ் மக்கள் வந்து தேவைக்காக இல்லை. என்ன விஷயத்த நான் சொல்றேன், எதிர்க்க இல்லை, எதிர்க்கிறது என்று இல்லை. இது ஒரு பிரயோசனமற்ற முயற்சி. இதை விட நாங்கள் இப்படியான ஒரு டிமாண்டை நோக்கி போகணும். என்ன இப்படி இருந்தோன்னு கடைசியா we have to do the business with அவங்கெல்லாம் பெரும்பான்மையோட நாங்கள் ஒரு பிசினஸ் செய்யணும். அவைகளோட சேர்ந்துதான் நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். அப்ப நாங்கள் அவங்களோட நெகோசியேட் பண்றதுக்கு ஒரு இடத்துல நாங்கள் பிக்ஸ் பண்ண வேணும். அதை பிக்ஸ் பண்ணி கொண்டுதான் நாங்கள் அங்கே போகணும். அதை விட்டுட்டு நெடுக நாங்கள் இப்படியே கதைச்சு கொண்டு கதையில தான் நாங்கள் காலத்தில் யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம்
என்ன செய்து நாங்கள் இரண்டாம் நீர் கொடுக்கறதை பிளாக் பண்ணினோம், மிட்டல் ஹவுசிங்க பிளாக் பண்ணினோம், 2-3 பெரிய பில்டிங் காம்ப்ளெக்ஸ் எங்களுக்கு வேற இருந்தது, அதை நாங்க பிளாக் பண்ணினோம். ப்ராஜெக்ட்ல நாங்கள் என்ன கொண்டாலும் டக்குன்னு சந்தேக கண்ணுடையும் ரயில்வே ட்ராக் போடையிலே சொன்னவே ஆமிகாரம் பெறது ரயில்வே ட்ராக் போடுறோம் சொல்ல வந்தார்கள் இருக்கிறோம் நாங்கள். அப்ப எங்களால எங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு கொஞ்சம் கூட அறிவு சார்பை நாங்கள் யோசிக்கிறோமே இல்லை. எங்கட அடுத்த பதவியை நோக்கின ஒரு தன்மையில நாங்கள் இருக்கிறோமே ஒழிய எங்கட வடக்கு கிழக்குன்ற அபிவிருத்தியை எங்கட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றி நாங்கள் கொஞ்சமும் கருத்தில் எடுக்காமல் எங்கட சுயநல அரசியலை செய்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட இப்ப இந்த சுலோகம் கொண்டு எடுபட்டு இருக்குது என்றுதான் எந்த கருத்து. நான் இதை எதிர்த்தோன்றுமே செய்ய போறேன் இல்லை. என்ன பொறுத்தவரை இந்த சில நான் வெரி கிளியரா இந்த விஷயங்களை சொல்றது. ஓரளவுக்கு இந்த டைம்ல நாங்கள் நீலம் திருச்செல்வத்தின் ப்ரொபோசலை வச்சு நெகோசியேட் பண்ணினால் எங்களுக்கு சில விஷயங்கள் நல்லதா நடக்கலாம். ஏனென்றால் இந்த முறை எலெக்ஷன்ல எங்களோட ஓட் ஒரு பெரிய ஓட்டா அதுல இருக்குது. நாங்கள் பிரயோசனம் இல்லாம பாவிச்சு நாங்கள் ஒன்றும் செய்ய போற இல்லை. இதுதான் எதிர்த்து செய்யறதுக்கு அப்படின்னு தேவையில்லை. உண்மையா உங்களுடைய கருத்தின்படி, அதாவது நீலன் திருச்செல்வன் அவருடைய அந்த முன்மொழிவை அவரிடம் சமர்ப்பித்து அந்த கோரிக்கையை முன்வைக்கலாம் என்ற ஒரு யோசனையை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாகாண சபையில் உள்ள போலீஸ் காணி அதிகாரங்களை கூட தருவதற்கு மிகவும் பின்னிக்கும் ஒரு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளிடம் இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இதற்கு சாதகமாக பதில் அளிப்பார்கள் என்று நாங்கள் எப்படி எதிர்பார்ப்பது? இது வெரி வெரி ஹைபோதெட்டிக்கல். உண்மையா என்னென்றால் ஒவ்வொருத்தரும் எப்பயும் நெகோசியேஷன் 2 விதமா இருக்குது. ஒருத்தர் எப்பயும் எவ்வளவுக்கு குறைய கொடுப்போமோ அவ்வளவுக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். என்ன முதல் எவ்வளவுக்கு கூட கேட்கலாமோ அதை நான் கேட்டுக் கொண்டிருப்பேன். நாங்க 2 பேரும் வின் வரணும். 2 பேருக்கும் வெற்றி அடையக்கூடிய ஒரு சொல்யூஷனை நோக்கித்தான் போகணும். இவன் தரமாட்டேன் என்று சொல்றதுக்காக தரமாட்டேன், நான் கலைக்க மாட்டேன் என்று நாங்க கோவிச்சு கொண்டு நிக்கலாது. நான் எவ்வளவு கேட்க மாட்டேன். யாரும் கேட்க போறீங்க? யார்கிட்ட கேட்க போறோம்? நாங்கள் எங்களை கேட்கிற போறதும் இல்லையா? நாங்க கேட்க வேண்டிய தானே யாரையும் போய். அப்ப நாங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. ஏனென்றால் இனி வர்ற ஃபியூச்சர்ல ஸ்ரீலங்காவை ஆளக்கூடியவைகள் என்று கருதுற 3 பார்ட்டி ஓரளவுக்கு உண்மையா 2 பார்ட்டி தான் இதுக்குள்ள முன்னு கொண்டு வருது. இன்னும் ஒரு பார்ட்டி வருமோ இன்னமோ தெரியல. சரிதானே? கிட்டத்தட்ட நான் இந்த 3 பேரை வந்து பார்க்கணும். அப்ப இந்த 3 பேரும் பெரும்பான்மை தான். அப்ப 3 பேரும் தங்களுக்கு பெரும்பான்மை ஓட்ட அந்த பெரும்பான்மை ஓட்ட இழக்காமல் எங்கட ஓட்ட பெறுறது கொண்ட நோக்கித்தான் வரையணும். அதுலதான் எல்லாரும் 13 ஓரளவுக்கு கதைச்சு கொண்டிருக்கணும். எல்லா நெகோசியேஷனும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் தேவையில்லை. அரசியல்ல எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் இல்லை. எத்தனையோ அக்ரிமெண்ட் நாங்கள் செய்திருக்கிறோம். உள்ளுக்குள்ள தெரியாமல் எத்தனை விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இப்ப கூட கனவிதமான ஒப்பந்தங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் செய்யணும். எல்லா கட்சியும் செய்து இப்ப எங்களுடைய ஆக்களையும் 10 பேரும் 10 விதமான ஏதோ ஒரு விஷயங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள். அப்ப நாங்கள் அவன் தர மாட்டான் என்று சொல்லி கொண்டு போய் எங்களோட ஓட்டு நாங்கள் வீணாக பார்க்கிறோம். எங்களால ஒரு உங்களுக்கு ஓட் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட அந்த ரணில் தோத்ததுக்கு எங்களோட ஓட் காரணம் எல்லாருக்கும் தெரியும். அது சரியா பிழையோன்றது வேற விஷயம். அப்ப அப்படி ஒரு நிலை இப்ப வந்திருக்கு. இப்ப கடைசியாக எந்த பக்கம் இந்த ஓட் வெற்றி தீர்மானிக்கும் என்றது ஓரளவுக்கு எங்களோட ஓட்ல நியாயமான அளவு தங்கியது. அப்ப இந்த நேரம் நாங்கள் அதை பயன்படுத்தி எங்களோட சில விடயங்களை எழுத்து மூலம் நாங்கள் அக்ரிமெண்ட் எடுக்கிறோமோ, ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் எடுக்கிறோமோ, அப்படி நாங்க போறதை விட்டுட்டு எங்களோட ஓட்டை நாங்க வீணாக்குற ஒரு தன்மை தான் இந்த பொது வேட்பாளர் என்றுதான் என்னது அப்படி எந்த காலம். எப்பயும் நாங்க நெகட்டிவா நினைக்க கூடாது. அவனை செய்யலாது. நாங்க 70 வருஷமா ஒன்னே வளர்ச்சியில இல்லை. நாங்க எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களோட கட்சிகளையோ எங்களோட அமைப்புகளையோ நாங்க விடுதலை புலிகளை விடுவோம். அவையோட காலத்துல அவர்கள் ஒரு விதமான கட்டமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தது. மிகவும் திறமையான ஒரு கட்டமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தது. ஒரு அரசாங்கம் நடத்துறதுக்குரிய அத்தனை விடயங்களையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தது. அந்த பகுதியை விட்டுட்டு பார்த்தால் அதுக்கு பிறகு நடந்த 15 வருடத்துல எங்களுடைய கட்சிகள் என்ன செய்தது? எந்த ஒரு கட்சியில கட்டமைப்பு ரீதியான சிந்தனை வந்தது? ஒன்றுமே இல்லை. தலைவர் 3 பேர் எம்பியா வர்றதுக்கு தலைவர் 4 பேர் எம்பியா வர்றதுக்குரிய ஒழுங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே ஒழிய அடிமட்டத்தில இருந்து மக்களை தயார்படுத்தி அங்க இருந்து ஒரு லீடர்ஷிப் எமர்ஜ் பண்றதுக்கு செய்ய நாங்க செய்யவே இல்லை. இப்ப கூட நாங்க செய்ய இல்லை. கிட்டத்தட்ட
இதுதான் இன்றைய நிலை என்பது. இதாலதான் நாங்கள் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியான நிலையில இருக்கிறோம். எனக்கு என்ன விளங்கல, ஏன் இந்த பொது வேட்பாளர் இந்த கன்செப்ட் இதுக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் ஓடி தெரியணும் எனக்கு விளங்க இல்ல. அதுல சம்பந்தப்படுற ஆக்களை பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆச்சரியமான விடயங்களா தான் இருக்குது சில விடயங்கள். அதுக்காக நான் நிறைய டிஸ்கரேஜ் பண்றது என்று சொல்ல இல்ல. ஒற்றுமை என்றது ஒற்றுமைக்கு இது இல்ல சந்தர்ப்பம். இப்படியான இல்ல இந்த முறை அந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு பொது வேட்பாளர் என்றதுதான் ஒரு முறை என்பது இல்லை. நாங்கள் எங்களுடைய லீடர்ஷிப் எல்லாம் வெரி செல்ஃபிஷ். அது நாங்கள் கூச்சப்படவோ வெட்கப்படவோ தேவையில்லை. எங்களுடைய எல்லா லீடர்ஷிப்பும் சரியான செல்ஃபிஷான லீடர்ஷிப் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே ஒரு நாளும் 3ஆம் நாளுக்கு போய் ஓட் பண்ணுன்றது பெரிய மனப்பூர்வமா பிரசாரம் செய்ய மாட்டேன். ஒரு நாளும் மனப்பூர்வமா செய்ய மாட்டோம். இப்ப எல்லாரும் கலைப்பினம். இப்ப பாருங்க கடைசியா ஒரு ஆளை தெரிவு செய்யப்படுது. நான் அறிஞ்ச வகையில கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு பொன் வேட்பாளரை போடுறதுக்கு தான் ஓரளவுக்கு முயற்சியை நடந்து கொண்டது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நினைக்கிறேன் நான். சரிதானே? அப்ப அதுக்கு பிரசாரம் செய்வினவோ இந்த கையெழுத்து வச்ச 15 பேரும் சொன்னால் நியாயமான டவுட் இருக்கு. நாங்க சரியான செல்ஃபிஷ் லீடர்ஷிப் எங்களோட என்னோட பெருசா நாங்க வினக்கிட மாட்டோம். எங்களுக்கு பிரயோசனம் இல்லைன்னா ஒரு நாள் அவங்களோட லீடர்ஷிப் பண்ணிக்க மாட்டோம். நன்றி. அது உங்களுடைய கருத்து தொடர்பாக சில கேள்விகள் இருக்கிறது. அதாவது நீங்கள் சொன்னீர்கள் நீலன் திருச்செல்வம் அவர்களுடைய அந்த தீர்வு திட்டத்தை பற்றி நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய வேட்பாளர்களிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் அப்போது நீலன் திருச்செல்வத்தினுடைய அந்த தீர்வு திட்டத்தை பாராளுமன்றத்திலே எரித்தவர். அவருடன் கூட இருந்தவர் தான் சஜித் பிரேமதாஸ் ஆகும். ஆகவே அந்த 2 தரப்பினரும் அந்த திட்டம் தொடர்பாக நிச்சயமாக ஒரு சாதகமான பதிலை வழங்குவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் அந்த நேரத்தில் சந்திரிகாவுடன் இருந்த அனுரகுமார திசாநாயக்க பின்னர் தமிழ் மக்களுடைய தீர்வுகள் தொடர்பான விடயத்திலே மாகாண சபை வடக்கு கிழக்காக பிரிந்தது போன்ற விடயங்களில் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒருவர். அப்படியானால் மீண்டும் தமிழ் மக்கள் இந்த நீங்கள் சொன்ன அதாவது வின்வின் என்ற சிச்சுவேஷனிலும் இந்த திட்டங்களையே முன்வைத்து பேசுவது என்பது சாதகமாக இருக்குமா? இந்த அளவு சாதகமாக அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நல்லது. என்ன மாதிரி என்றால் அரசியல் என்றது நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதாவது வடக்கு கிழக்க பிரிச்சது ஜேவிபி என்று சொன்ன போல இன்றைக்கு ஜேவிபி அதுலதான் இருக்குது கொண்டது இல்லை. இப்ப ஜேவிபி 1000 இந்தி போராடினது 72 ஐபிகேஎஃப் அந்த டைம் என்ன ஒரு கவர் பிரச்சனை இப்படி போராட்டங்கள்ல இருந்தவியல் அரசியல் நீரோட்டத்துக்கு வந்தவியல் வடக்கு கிழக்கு பிரிக்கிறதுக்கு வழக்கு போட்டது ஜேவிபி. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷம் வேறு ஒரு திசையை நோக்கி அரசியல் போகுது. ஒவ்வொரு கட்சிகளா இருந்தால் வேற காலகட்டத்துல வேற பொலிசியை நோக்கி போகினோம். ஒன்று இது ஜேவிபியை பற்றி சொல்லமா இருந்தால். யூஎன்பியை நாங்கள் சொல்லுவமா இருந்தால் உண்மையாக அதுல யூஎன்பியில இருந்து கொஞ்சம் பேரை புரிச்செடுத்து சந்ததிகா இதுக்கு ஆதரவா செய்யறதுக்கு தான் வெளிக்கிட்டவர். ஆனா அந்த நேரம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் அந்த எதிர்ப்பு நடந்தது. அதையும் நாங்கள் திரும்பவும் அதையே கதைச்சு கொண்டிருந்தோமே இருந்தால் எங்களுக்கு ஒண்ணும் வராது. கடைசியா என்னென்றால் நாங்க கதைக்க வேண்டிய ஆக்கள் பழைய சரித்திரத்தை கிளறி கொண்டு நாங்கள் இருப்போமா இருந்தால் எங்களால ஒரு தீர்வையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. காலத்துக்கு காலம் வித்தியாசமான அணுகுமுறையில ஒவ்வொரு இருந்திருக்கலாம். நாங்களும் எங்களோட அணுகுமுறை ஒரு காலத்துக்கு ஒரு காலம் வித்தியாசமா இருந்தது. ஒரு காலம் நாங்கள் 50க்கு 50 கேட்ட நாங்கள் பேருந்து நாங்கள் சமஸ்தி என்ற அதுல புரிஞ்ச நாங்கள் பேருந்து தமிழ் ஈழம் என்று கேட்ட நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கல 13வது திருத்தம் வந்தது. அந்த நேரம் 13வது நாங்கள் இருக்க நாங்கள் பேருந்து 13க்கு அடிபட்டு எலெக்ஷன் கேட்ட நாங்கள் உப்ப 13 வேணும் என்று சொல்லி கொண்டு முழு அதிகாரம் சொல்லி இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் எங்கள்ல சரி பெரும்பான்மை கட்சிகள்ல சரி இந்த விதமான கொள்கை மாற்றங்கள் பிறர்கள் எல்லாம் இருந்தது. அவ நடுகவன் நாங்கள் சரித்திரத்தை மட்டும் கதைச்சு கொண்டு அவன் அப்படி செய்தபடியே நான் தரமாட்டான் என்றால் நாங்கள் யார்கிட்ட போய் கதைக்க போறோம்? நாங்கள் கதைக்க வேண்டியது அறியலாம். கடைசியா we have to do business with them. அப்ப பிசினஸ் செய்யறவன் முந்தி என்ன ஏமாத்திட்டான் என்றால் நடுக நாங்க பிசினஸ் செய்ய மாட்டேன்னு சொல்லலைன்னா அவனோட தான் பிசினஸ் நாங்க செய்ய வேணும். நாங்க இந்த விடயத்திலே நீங்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். தேசியமாக அது மக்களை கட்டி எழுப்பவில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள்.
இப்போது இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே நாங்கள் இறுதியாக பேசிய செல்வின் அவர்களும் சரி மற்றவர்களும் சரி தங்களுடைய ஒரே நோக்கம் மக்களை தேசியமாக கட்டியெழுப்புவதற்காகத்தான் பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம். அதுதான் நீங்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக பல கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. இப்போது இந்த கட்சிகளும் இந்த பத்தி எழுத்தாளர்கள் அல்லது அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லுபவர்களும் ஒரு பொது இணக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது. அதிலே அவர்கள் இணக்கம் கண்ட விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு திருப்தி இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அது தொடர்பான தகவல்கள் ஒற்றுமை வந்து கட்டி வளர்க்கப்பட வேண்டும் என்றதிலே எனக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஒற்றுமை வந்து தேர்தலை நோக்கினதாக மட்டும் இருக்க கூடாது என்றதை நானும் இதை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டும். அந்த தேர்தலை நோக்கம் அற்ற எங்களோட ஒற்றுமையை கட்டி எழுப்புறதுல வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம்தான் அதை செய்யும் என்று சொன்னால் இது ஒரு மாய தோற்றம். அதுதான் இந்த ஒப்பீனியன். நாங்கள் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிச்சா மட்டும்தான் நாங்கள் ஒற்றுமைப்படுறோம் என்று சொல்றது இல்லை. என்ன கொஞ்சம் டீப்பா போவாயிருந்தேன், நான் பேர் சொல்றேன் இல்லைன்னு யோசிச்சிருந்தேன். ரெண்டரை சொல்ல வேண்டி வருது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து அப்ப நீங்க தேசியம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அவங்களுக்கு வேணாம்னு தான் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இவங்க எல்லாரையும் விட அங்கெல்லாம் அவங்கெல்லாம் அந்த கூட தீவிரமா இருக்கிறாங்க. கொஞ்சம் கட்டு கொள்கையில மாறாமல் இருக்கிறது. அப்ப நாங்கள்லாம் தேசியம் என்று சொன்னால் அவர்கள் தேசியம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொல்லல. அது ஒரு நாள் இவங்க எல்லாரையும் விட தேசியத்தை பற்றி கலைக்கிறதும் கொள்கை ஒரு காலமும் மாறாமல் இருக்கிறதும் அவங்க. அப்ப நாங்கள் அந்த திரும்ப சொல்ல வர்றது என்னென்றால் ஒற்றுமை கட்டி எழுப்பப்பட வேண்டும். பொலிசியில நாங்கள் ஒற்றுமை வேணும். அப்பதான் எங்களால சில விஷயங்களை கொண்டு போகலாம் என்றதுக்காக ஒற்றுமை வேணுமே ஒழிய கட்சி அரசியல் அல்லது தேர்தல் அரசியல் அல்லது இந்த சிம்பாலிக் என்ன சொல்றது பொது வேட்பாளர் என்றதுக்காக ஒற்றுமை கட்டி வளர்க்கப்படாது. அந்த ஒற்றுமை வந்து வெறி தற்காலிகம், மிக மிக தற்காலிகமாக தான் போய் இருக்கப்பா. அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், ஒரு தேர்தல் வரும் என்று சொன்னால் ஏனைய தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் சார்பிலே தங்களுடைய தனித்தனி கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி தங்களுக்கு ஆதரவு தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு தேர்தலும் உங்களுக்கு இந்த பொது தமிழ் மக்களை ஒன்றாக கூட்டி இணைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கப் போவது இல்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு தமிழ் வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதன் காரணமாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒற்றுமையாக செயற்படக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் இந்த தேர்தல் மட்டும்தான். இங்க கூட நீங்கள் என்ன சொல்றீங்கள் என்றால், நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்கள் ஒற்றுமைப்பட மாட்டோம். நாங்கெல்லாம் புரிஞ்ச ஆளால சண்டை பிடிப்போம். ஆனா இதுல மட்டும்தான் ஒற்றுமை. அதான் சொல்ல வரீங்க. அந்த ஒற்றுமை எங்களுக்கு ஒற்றுமையா இருக்க கூடாது. ஒரு நாள் எங்கட ஒற்றுமை எங்கட மனப்பூர்வமா இருக்கணும். எங்கட மக்களுக்கு தேவைகளை நோக்கி இருக்கணும். பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் இந்த ஒற்றுமையாவே நீங்க கேட்பீங்களா இருந்தால் அதுதான் எங்கட கலம். அப்ப நாங்க புரிஞ்சு போடுவோம். முப்பது சந்தர்ப்பம் வந்திருக்கு ஒற்றுமையான ஒற்றுமை இந்த ஒற்றுமை தேவையில்லை தான் எங்களுக்கு. ஒற்றுமை என்றது வந்து நடுகை இருக்க வேண்டும். அந்த நடுகை இல்லாம போனதாலே நாங்க ரெண்டு இவ்வளவு என்னென்ன பாராளுமன்ற தேர்தல் 10 கட்சி இருக்குன்னா 10 MP வேணும் எங்களுக்கு. ஒவ்வொரு தலைவரும் கட்சிக்காக நிக்கிறது. அப்ப இங்க நம்ம இப்ப என்ன சொல்றோம், இங்க சொல்ல வரதான் எங்க இந்த ஒற்றுமை இந்த பொது வேட்பாளரை மட்டும் ஒற்றுமையை காட்டி போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நாங்க புரிஞ்சு சண்டை பிடிப்போம் எங்களுக்குள்ளே. அப்ப என்னது நீங்க யோசிக்கலாம், நாங்கள் எங்களுடைய ஒற்றுமை வேறுமென்று சொல்லுவோம். ஒற்றுமை இருக்கணுமா இருந்தா எங்களோட தொடர்ந்து இருக்கணும் ஒற்றுமை. பின்னத்தை துவக்க வச்சுக்கொண்டு ஆயுதத்தோடு இருந்தோட ஒற்றுமை படையில ஒற்றுமையா இருந்தாங்க. எப்ப துவக்கு மௌனிக்கப்பட்டதோ, ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ, அந்த டைம் இடைச்செருகளா வந்தவங்க எல்லாம் ஒற்றுமை எல்லாத்தையும் புரிச்சு இந்த அளவுக்கு இந்த மோசமாக்கி வச்சு போட்டுருக்கணும் எல்லாரும். மற்ற கூட கட்சிக்கு வழக்கு போட்டு வழக்கு விளையாடி கொண்டு நிக்கிறாங்க எல்லாரும். கிட்டத்தட்ட அதான் நடக்குது. இந்த ஆயுத போராட்டம் சரி, அதுக்கு முதல் நடந்த போராட்டங்கள் ஒன்றிலையும் சம்பந்தப்படாமல் சுகபோக வாழ்க்கையோட கொழும்புல இருந்துட்டு ஆயுத போராட்டம் முடிஞ்சோடனே உள்ள வந்த ஆக்களால என்ன கூட பிரச்சனை வந்து இந்த ஒற்றுமையெல்லாம் முறியடிக்கப்பட்டது அப்படியான ஆக்களால. அவ இங்க கூட கொழும்பு இறக்குமதி எல்லாம் நிக்க பாக்குது கொஞ்சம் அப்படி இப்படி சிலது. இவையெல்லாம் எங்க மக்களுக்கு ஒரு ஒற்றுமையா நீங்கள் சொன்னதுலயே நான் சொல்றேன். அதாவது சேர்ந்து ஒற்றுமையா செய்வோம். ஓன்லி பிரசிடென்ட் எலெக்ஷன் மற்ற எலெக்ஷன் வந்தா நாங்க புரிஞ்சிடுவோம். என்ன நாங்க ஒற்றுமை கிடக்குங்க, நாங்க ஒற்றுமை படையில ஒண்ணு
இது ஒரு தற்காலிக ஒற்றுமையை காட்டுறோம் நாங்க. ஒரு மாயை ஒண்ணு மக்களுக்குள்ள விதைக்க பாக்குறோம் நாங்க. ஏன்னா நான் இந்த கதைக்க வலிக்கிறேன் அதுக்கு எதிராக நான் பிரசேரம் செய்யறேன்னு எடுக்காதோ. ஏன்னா நீங்க கேட்டதுக்கு இந்த மறுபடி வந்து இப்படித்தான் இருக்கலாம், ஒரு வழி இருக்கலாம் இருக்கு. சரி, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இந்த முறையிலே ஒற்றுமையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று. அப்படியானால் வேறு எந்த முறையிலே தமிழ் மக்களுக்கான ஒற்றுமையை நாங்கள் வழிகாட்ட ஒற்றுமையா இருந்து பாராளுமன்ற தேர்தலையும் ஒற்றுமையா கேளுங்க எலெக்ஷன், எல்லாருமே சேர்ந்து கேளுங்க எலெக்ஷன். உங்களுக்குள்ள ஒற்றுமையா ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இயலுமா இருந்தால் ஒருக்கா நாங்க 23 பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பினாங்க. இப்ப நாங்க 10 பேரா வந்து நிக்கிறோம். நீங்கள் இந்த முறை எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து எபிசோட் ஒரு 15க்கு கூடுதல் சீட் எடுங்க பார்க்கும். அதுதான் நம்மளுக்கு தேவையான ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்குரிய வழியை நாங்க பாக்குறதை விட்டுட்டு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு ஒன்றுக்கு ஒரு விச பரீட்சை ஒன்று செய்யறதுக்குரிய நோக்கி ஒற்றுமையா வேற தேவையில்லை. இந்த ஒற்றுமை ஒரு மாயான ஒற்றுமை. இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த மாயான ஒற்றுமை என்ப விவகாரத்தை தான் நேற்று நடைபெற்ற தமிழர் விடுதலை தமிழ் கூட்டணி சிவி விக்னேஸ்வரன் அவருடைய கட்சியினுடைய மகாநாட்டிலே ஸ்ரீதரன் குறிப்பிட்டாரா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுகிறது. அதாவது அவர் குறிப்பிட்டிருந்தால் தேர்தல்களுக்கு அப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் புதிதாக சொல்வது போல தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தல்களுக்கு அப்பால் என்று அவர் கருதுவது எதை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது தேசியத்தை கட்சி உண்மையா நான் அந்த பேச்சை நான் கேட்ட பொழுது நான் வந்து ஸ்ரீதரன் சம்பந்தமா சரியான கருத்து ரிசர்வேஷன் உள்ள ஒரு ஆள். ஏனென்றால் ஒரு தலைவரா இருக்கிறவர் ஒரு பிரதேசத்துல உள்ள தண்ணியில இவ்வளவு பிரச்சனை கொடுக்கிற ஒருவர் வந்து தலைவரா வர்றதுக்குரிய மெச்சூரிட்டி என்ன வேற. நான் அவர் தலைவரா வரக்கூடாதுன்னு சொல்லல, அந்த மெச்சூரிட்டி அவருக்கு இல்ல. அதாவது எங்கட பிரதேசத்து வளர்த்து எங்களுக்குள்ள பங்குறதுக்குரிய மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஆள் தலைவரா வர்றதுக்கு இன்னும் காலம் இருக்கு என்ற ஒரு ஒப்பீனியன் உள்ள ஒரு ஆள். ஆனா இந்த பேச்சு, இந்த பெர்டிகுலர் பேச்சு வந்து மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அந்த இடத்துல நல்ல டைம் இந்த நேரத்துக்குரிய பேச்சாகவும் இருந்தது. நான் இப்ப சொல்றது அதுதான். அதாவது எங்களோட ஒற்றுமை வந்து மனப்பூர்வமா கொள்கை ரீதியான ஒற்றுமையை எங்கள்கிட்ட இருக்கும். அதாவது இவரை காட்டுறதுக்கு வர்றது இல்ல, அந்த ஒற்றுமையை காட்டுறதுக்கு அவர் சொல்றது மாதிரி தேர்தல் இல்ல, தேர்தல் சண்டை பிடிச்சு போட்டு ஒற்றுமை இருப்பான்னு சொல்ற கஷ்டம். பட் தேர்தலே நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். இந்த தலைவர் வேற எல்லாரும் எம்பியா வரணும் மரணமா இருந்தா ஒற்றுமை சரியான சுகமா வருது. இந்த எம்பியா வர்றதுக்கு தலைவராகவும் கட்சிகளை குறிச்சு ஒவ்வொரு கட்சியா வச்சு கொண்டு இருக்கிறதாலதான் இவ்வளவு வருதே ஒழிய. ஆனா அதை நாங்க மறந்தோம் என்றால் எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. எங்களுக்குள்ள எவ்வளவோ விடயங்கள் நடக்குது. இல்ல காணியை பிடிக்கிறார்கள் சொல்றோம் நாங்கள், அது செய்யணுமில்லை இது செய்யணுமில்லை அது தடுக்கணுமில்லை. இப்ப சிம்பிளா காங்கிரஸ் துறையில இருந்து இந்தியாவுக்கு போன கப்பல் கூட என்ன ஓடுது கேட்டு ஒரு 14 நாள் ஓடிச்சு, எந்த ஓடுது இல்ல. கனெக்டிவிட்டியில நாங்க கணக்க கதைக்கிறோம். சில விடயங்கள் நடக்குது இல்லை, எந்த கடை என்னொன்னு படியா விளங்குது இல்லை. ஆனா நாங்கள் ஒற்றுமையாக கதைக்கணும் இல்லை, ஒற்றுமை தொடர்ந்து இருக்கணும். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் ஒற்றுமை இருக்கணும் என்று நாம சொல்லி கொண்டிருக்க கூடாது. உண்மையா சொல்லிடுறேன், அந்த பேச்சுல வந்து ஒரு அர்த்தம் வந்து இருக்குது. அதாவது தேர்தலுக்கு மட்டும் நாங்கள் கூட்டாண்டு ஒன்று செய்யறதை விட்டுட்டு நாங்கள் எப்பயுமே ஒற்றுமையா இருப்போம் என்றால் அதை நோக்கி நாங்க போறது இஸ் குட். அது தேர்தலே இருக்க வேணும். தேர்தல நாங்க நாளை கண்டுபிடிச்சு ஒன்றா போக மாட்டோம் ஒரு நாள். ஆனால் அந்த கூட்டத்திலே சிவி விக்னேஸ்வரனுடன் நின்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஏனைய கட்சி தலைவர்கள் யாருமே எல்லோருமே அதை புறக்கணித்தார்கள் என்ற ஒரு நிலைமையில் ஸ்ரீதரன் அவர்கள் அதிலே ஒற்றுமை பற்றி பேசியிருக்கிறார் என்பது கொஞ்சம் ஆச்சரியமாக இல்லையா? இல்ல, அதுல இவர பிரதம விருந்தினரா கூப்பிடப்பட்டிருக்குது. மற்ற கட்சிகளை கூப்பிட்ட இடத்துல பிரதம விருந்தினர் மடியில இருந்தார். மற்ற வேலையில முன்னுக்கு வழக்கமா கட்சிகள் இந்த மகாநாட்டுக்கு மற்ற கட்சிகளை கூப்பிடுறது ஒரு வழக்கம் தானே. அதுல வந்து அதுல ஒரு சிம்போலிக் கொண்டு இருக்குது அல்லது அதுல ஒரு என்ன ஒரு அர்த்தம் புரிந்திருக்கின்றது இல்ல. 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு தொடர்பு முந்தையும் இருந்திருக்கலாம். சில நேரம் ஏதோ ஒரு மதில் மேல் பூனையா ஏதோ ஒரு தேவைக்காக அப்படி இருந்திருக்கலாம். இதுல சாடியா கொஞ்சம் பூனை கொஞ்சம் வெளியில வருது போல கிடக்குது. ஆனால் என்னென்றால் மெட்டாக்கள் வேற இல்ல பைசா மெட்டாக்கள் எல்லாட்ட பிரதிநிதிகளோட நின்ற மாதிரி கிடக்குது பார்க்க. கொஞ்சம் ஆகப்பெரிய லெவல்ல நடக்கின்ற விக்னேஸ்வரன் வந்து எங்களை ஏமாத்தின ஒரு ஆள் தான். விக்னேஸ்வரன் வந்து மாகாண சபை என்று நாங்க கொண்டுட்டு எல்லாரும் வச்சு கொண்டிருக்கலாம். அந்த டைம்ல அது கொண்டுறது பிழை என்று சொன்னாக்களே நானும் ஒரு ஆள். அவர் வந்திருக்க கூடாது, அவரை கொண்டுட கூடாதுன்னு கன விடயங்கள்ல கதைச்சதுல நானும் ஒரு ஆள். கடைசியா நாங்கள் நினைச்சது மாதிரியே அவர் மாகாண சபையை போட்டு உடைச்சிட்டார், ஒன்றும் செய்யல. கடைசியா தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒன்றை தொடங்கி அதையும் எல்லாம் போட்டு உடைச்சு கடைசியா அவர் எம்பியா வந்து ஒன் மேன் ஷோ, நானே தலைவர், நானே செயலாளர், நானே பொருளாளர் என்று ஒரு கட்சி ஒன்று நடத்தி கொண்டு அதுக்கு ஒரு மகாநாடு நடத்துறாரு. ஒரு சட்டப்படி எல்லாத்தையும் மடிவா செய்து கொண்டு போறாரு. நாங்கள் இதுதானே கொழும்பு இறக்குமதிகள் வந்து எங்களுக்கு பெருசா ஒன்றையும் தரப்போற இல்லை. எல்லா கொழும்பு இறக்குமதிக்கும் தான் சொல்றேன் நான்.
நீங்கள் சொல்கின்றீர்கள் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கலாம் என்று என்னுடைய பார்வையிலே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. அதாவது சுமந்திரனை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் அந்த அடிப்படையில தான் ஸ்ரீதரனை அவர் உணர்ச்சி உள்ள தேசிய தலைவர் என்றும் மற்ற சுமந்திரன் தமிழ் உணர்ச்சி அற்றவர் என்றும் அந்த கூட்டத்திலே பேசியிருந்தார். இதுக்கு நான் வரவழி சொல்லணுமா இருந்தால் இதுல ரெண்டு விடயங்கள் இருக்குது. அதாவது சுமந்திரன் என்ற ஒரு ஃபேக்டர் சுமந்திரனுக்கு எதிரான ஒரு குரூப் என்ற மாதிரிதான் கொண்டு போக உண்மையா இயலாது. சுமந்திரன் அப்படி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆளுன்னு சொல்ல வரையே இல்லை. சுமந்திரன் அவர்கிட்ட சில விடயங்கள் இருக்குது, அவரால் சில விஷயங்கள் கையாளுறது லாபகமா கையாளப்படுகிறது. அப்படியான ஒரு ஆளும் எங்களுக்கு தேவை. ஆனா அவையில எல்லாம் இப்ப லீடரா வரணும் என்று ஆசைப்படுறது எல்லாம் வெரி ப்ரீமெச்சுவர்ட். அவைகளுக்கு இப்ப வர்றதுக்குரிய அவைக்கு காலம் இருக்குது. யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு யுத்தத்துக்கு முந்தின ஒரு வடிவும் தெரியாத ஆட்கள் எல்லாம் தாங்கள் லீடரா வரணும் என்று நிற்கிறது ஒரு பாரதூரமான தவறு. ஆனா சுமந்திரன் எதிர்க்கிறோம் என்ற மாதிரி ஒரு இமேஜை கொஞ்சம் பேர் செய்து அதாவது சுமந்திரனை உயர்த்த பார்க்கணும். அது ஒரு பிழையான கன்செப்ட் உண்டு. அப்படி உயர்த்துற அளவுக்கு அங்க பெருசா உண்டு இல்லை என்றால் அவர்களையும் அந்த நேர்மத்தன்மையில நான் சொல்ல மாட்டேன் என்றால் அவையிலும் டிரான்ஸ்பரன்சி பெருசா இல்ல. சும்மா சொல்ற மாதிரி கரைக்கிற மாதிரி என்று இல்லாட்டாலும் சில விடயங்கள்ல அவையல் ஒரு திசை நோக்கி போற தன்மைகள், அதாவது எங்கட கோர்ஸோட மட்டுமண்டி இல்லாம தங்கட சுய நிலமான சில விடயங்கள். அதாவது சின்ன உதாரணம் சொல்லலாம். ஜனாதிபதி சந்திரன் எடுத்த விதங்கள் கூட நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு வகை லஞ்சம் என்று கூட சொல்லலாம். நாங்கள் அதனால் அப்படியே எடுக்கலாம். நாங்கள் அப்படித்தான் காசாத்தான் லஞ்சம் எடுக்கிறான் இல்ல வர வழிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அம்பாந்தோட்ட ஹார்பர் அக்ரிமெண்ட்டை பற்றி கூட கதைக்கினான். அதோட கதையை கூட இருக்குது. அல்ல அதுகளாலதான் இலக்கியத்துக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ண கதைகள் எல்லாம் இருக்குது, விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக சுமந்திரனுக்கு எதிரான ஒரு குரூப் தான் இதெல்லாம் என்று சொல்லி சுமந்திரனை பெருசாக ஆக்களாக்க தேவையில்லை என்றுதான் என் கருத்து. அவரும் ஒரு இந்த 10 பேர்ல 11 மைனஸ்ல உள்ள ஒரு ஆளத்தை எடுக்கணுமே ஒழிய லீடர்ஷிப் என்ற லெவல்ல நம்ம கொண்டு இயலாது. ஒரு கட்சிக்குள்ள ஒரு தேர்தல் உண்மையா 70 வருஷமா இருந்த ஒரு கட்சி ஒன்று குழப்பி அடிச்சு இன்றைக்கு அழிக்கிற நிலையில நிக்கிற ஒரு ஆளை நம்ம விடக்கலாம். ஆனால் அவருக்கு தமிழரசு கட்சி தலைவர் தேர்தலிலே கிட்டத்தட்ட ஒரு 40-45% தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவு தளத்தை கொண்ட ஒரு தலைவராகவும் அவர் இருக்கிறார் என்று அண்மையில் ஒருவர் தமிழரசு கட்சியின் பிரமுகர் ஒருவரை கருத்து தெரிவித்திருந்தார். இது சரியான பிள்ளையான ஒரு கான்செப்ட். அதாவது 2 பேர் போட்டி போட்டால் ஒரு ஆளுக்கு 50% கூட வந்தா மற்றவருக்கு 50% கூட தானே வரும். அதுக்காக அவர் பெரிய ஆதரவு தளம் வச்சிருக்கிறார்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு ஜனாதிபதி வந்துட்டார், மற்றவர் குறைய ஓட்டு எடுத்துட்டார் என்னுடைய அவருக்கு அப்படி சொல்லிடாது இல்லோ. அதாவது கட்சிக்கு தலைவருக்கு போட்டு தலைவருக்கு தோத்த அளவுல என்ன சொல்லுங்க, தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேர்தல் நடந்து எம்பி மேல் தெரிவு செய்யக்குள்ள தலைவர் தோத்து போட்டேன்னு சொல்றோம் இல்லையே. தலைவரும் போட்டு எடுத்தவர், தமிழரசு கட்சிக்கு தலைவரும் போட்டு எடுத்தவர். அந்த 4 பேருக்குள்ளே 4ஆக வந்துட்டார். அது உள்ளுக்குள்ள நடந்த எத்தனையோ சாதி வீரர்களால அவர் 4ஆக வந்துட்டார். உண்மையா ஒரு கட்சி ஒன்று ஓட்டு கேட்கல தலைவருக்கு முதலாவது போட்டு 2வது எனக்கு போட்டு கேட்கிற அந்த ஆட்டிடியூட் எங்கள்கிட்ட இல்ல. அதாவது தலைவரை வெட்டி ஓடின ஆக்களாலதான் தலைவர் இந்த நிலைக்கு போயிருக்கிறார். அது தலைவர் விட்ட பெரிய பிள்ளை. அதாவது கட்சிக்குள்ள தன்னை கட்டுக்கோப்பா அவர் வச்சிருக்கே இல்லை. அப்ப வெளியில அதாவது எங்கேயும் விக்னேஸ்வரன் எப்படி ஓட்டு எடுத்து விக்னேஸ்வரனுக்கு ஓட் பண்ண நினைக்கிறீங்களா? விக்னேஸ்வரனுக்கு ஒரு ஓட் போட்டு எனக்கு ஒரு ஓட் போட, எனக்கு ஒரு ஓட் போட்டு 2வது ஓட்டு விக்னேஸ்வரனுக்கு போடன்னு மாகாண சபையில எல்லாரும் சொன்னதால விக்னேஸ்வரன் 1,35,000 ஓட்டு எடுத்தாரு. அதே மாதிரி சீனாதிராஜாக்கு சொல்லாதபடியாத்தான் சீனாதிராஜா தோக்கப்பட்டது. அவரை தோத்தன்னு சொல்ல போறீங்களா? சுமந்திரன் தோத்த தலைவர் அவ்வளவுதான். தலைவருக்கு போட்டி விட தோத்து போட்டார் அவ்வளவுதான். அதுல 40% எடுத்தார், 30% எடுத்தார். 2 பேர் ஓட்ட அவரால் அப்படி எடுக்க அப்படி வரும். சரி, நீங்கள் இதற்கு முன்னர் சுமந்திரனுடைய அந்த அங்கீகாரத்தை அவ்வளவு தூரம் நாங்கள் பொருட்படுத்த வேண்டியது இல்லை என்ற விதமாக இருக்கும் காலம் இருக்கிறது, அந்த தலைவர்களுக்கு வர வேண்டிய சொல்லியிருந்தீர்கள். அப்படியானால் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த சுமந்திரனுடைய கருத்தை மட்டும் எல்லோரும் தூக்கி பிடித்து மிகவும் காரசாரமாக விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது? அதை நீங்கள் சொல்வது போல 10ஓடு 11ஆக ஒருவர் கழித்து விட்டார் என்று அதை புறமொதுக்காமல் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற தேவை என்ன அந்த தமிழ்
தேசியத்தில் உள்ள தலைவர்களுக்கு ஏன் ஏற்படுகின்றது? அந்த சுமந்திரனுடைய கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார் என்ற பயமா அல்லது வேற ஏதாவது காரணம்? அதே விடயத்தை ஒரு கேள்வியை நானும் கேட்டு வருகிறேன். நேற்று நடந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் விக்னேஸ்வரன் கூட அன்னெசரி சுமந்திரனுடைய புத்திசாலித்தனத்தை பற்றியும் அவருடைய தமிழ் தேசிய உணர்வு பற்றியும் பேசியிருந்தார் என்றதையும் பல பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருந்தார். இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதாவது எங்கட தமிழ் தேசிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள்ட்ட இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியுது. அவையால் தேவையில்லாத ஒரு எனிமிட்டிய இன்டர்னல் எனிமிட்டியாக சுமத்திரனை பார்க்கறதால அப்படின்னா கதைக்கணும். இப்படி கதைக்க தேவையில்லை என்றுதான் என்ற கருத்து. அதாவது அவர் ஒரு கட்சியின் பேச்சாளராக இருக்கிறார். அவர் அதை பதவியை வச்சுக்கொண்டு பேச்சாளர் இல்லாத தந்த கருத்தையும் திணிக்க வலிக்கிற கன இடங்கள்ல அவர்கிட்ட ஒரு கட்டித்தனம் இருக்குது. அவர் தந்த கருத்தை நியாயப்படுத்துற விதங்கள், மெட்டலில கன்வின்ஸ் பண்ற விதங்கள் அவர்கிட்ட நிரம்ப இருக்குது. அப்ப அதுல அவர் சில விடயங்களை செய்து கொண்டு போறாரு. சரிதானே? ஆனா அதை தூக்கி பிடிச்சு கதைச்சு தேவையில்லாம ஒரு அளவு பெருசாக்கணும். சில விடயங்களுக்கு நீங்க கதைக்க கூடாது. நான் இன்றைக்கு கூட ஒரு பேர் சொல்லி கதைக்கிறேன்னு கிளியர் ஆயிடுதுன்னா நான் கதைக்காமலும் சில விடயங்களை சொல்லி எல்லாம் கூட கதைக்க வரனே ஒழிய அந்த நாங்கள் தேவையில்லாம தூக்கி பிடிக்கிறோம். அப்படி செய்ய தேவையில்லை. அவரும் நியமன விஷயங்களை டேமேஜ் செய்யறாரு எங்களுக்கு. அப்படி சில உண்மையா தமிழர் விடுதலை கூட்டணி புரிஞ்சதுக்கு அந்த ஒவ்வொரு கட்சியும் விளங்குறதுக்கு மூல காரணம் சுமத்திரன் சொல்லுங்க. அவற்ற பிழையான அணுகுமுறையாளர்கள் முதலாவது கஜேந்திரகுமார் வழிகிட்டது, பேருந்து சுரேஷ் வழிகிட்டது, பேருந்து செல்வம் என்னவியல் வழிகிட்டது. வழிகிட்டதுக்குமே நியாயம் கற்பிச்சு எலெக்ஷன் முறை அது இது நாங்கள் எடுத்தா கூட எடுப்போம் சொல்லி அந்த அந்த என்ன சொல்றது தேன் தடவின இது தர்றது மாதிரி தான் சுமத்திரன் கதை இருக்கு. சுமத்திரன் நேர்மையான கதை இல்லை, லொஜிக்கான கதை. லோயர் தானே, சட்டத்திறனான சட்டம் கதைச்சு சட்டத்துக்குள்ள அந்த மாதிரியே கொண்டு போயிடும். அப்படியான ஒரு லீடர் எங்களுக்கு தேவையில்லை. அப்படியான லீடர் எங்களோட பிரச்சனைகளை கையாள போற இல்லை. அவையிட்டையும் எக்கனாமிக் பார்வைன்றது துப்பரவா இல்லை. இப்ப ரணிலோட 5 வருஷம் நல்லா ஒட்டா இருந்தோம், ஒன்றும் செய்யல. இப்ப கண்டபடி எதிர்க்கிறோமே, தேவையில்லாம என் கூட எதிர்க்கணும் நாங்கள். அப்ப இப்படி கன விடயங்கள்ல நாங்கள் உங்களுக்கு எதிரான விட விடயங்கள்ல எப்படி நாங்க கொண்டு போகணும் என்ற ஒரு செய்ய நோக்கி ஒரு பொது கருத்துக்குள்ள இல்லை. அவர் கிட்டத்தட்ட ஒன் மேன் ஷோ மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரி பொடிப்பயல்கள் எல்லாரையும் கன இடங்கள்ல உருவாக்கி விட்டுட்டு பிரதேச சபை இந்த மெம்பர்ஸே எல்லாம் கிட்டத்தட்ட நன்றியாக அப்படிதான் ஒரு சின்ன நான் ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு டிஸ்கஷன் ஒன்றுல நான் பேசியிருந்தேன் நான் சுமத்திரனோட கருத்து அடையாளம் என்று சொல்லி அதுக்கு அவ்வளவு பேரும் பிரதேச சபையிலிருந்து மெம்பர்ஸும் சேர்மன்மார் அப்படியே எல்லாரையும் கூப்பிடால் அவற்றை தான் ஹேண்ட் விட்டு அதுக்குள்ள போடுது. அப்ப அந்த நேரம் எங்களோட சேனாதிராஜா ஐயா நித்திர வந்தது. அவர் நித்திர கொள்ளையத்துல தலைவரை வெட்டி கொண்டு நல்ல வடிவா எல்லா கட்சியிருந்து எல்லா மட்டத்திலையும் ஊடுருவப்பட்டது. அந்த ஊடுருவலாலதான் அவர்கிட்ட அந்த 40% நீங்க சொல்றது கூட அப்படித்தான் வந்தது. நேர்மையாவோ அல்லது அந்த அவர்கிட்ட கொள்கைக்காகவே எல்லாரையும் அப்ப இப்படித்தான் அதுக்காக நாங்கள் சுரீதரனை தெரிவு செய்யறதா சரி என்றோ சுரீதரன் தலைவருக்கு அதாவது நாங்கள் கட்சி என்பது தலைமையை வளர்க்க இல்லை. தலைமை கீழே இருந்து எமர்ஜ் பண்ணி இருக்கோம். நாங்க அது அந்த பிள்ளை நாங்கள் எங்களோட தலைமையை நடத்தி கொண்டிருந்தவர்கள் பிள்ளை சேனாதிராஜா ஐயாவும் பிள்ளை விட்டாங்க, சம்பந்தன் ஐயாவும் பிள்ளை விட்டாங்க. அவர்கள் அந்த கட்சியை கீழ் மட்டத்திலிருந்து வளர்ந்து எந்த நேரமும் கட்சி எண்ணத்துக்கும் தயாரா இருக்கும். சும்மா போய் கேட்டு பாருங்க, இருந்தா போல எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண அப்புறம் கண்டன் தடியன் காசு உள்ளவன் சண்டியன் கலைக்கக்கூடியவன் தான் லிஸ்ட்ல சேர்க்கணும். ஒரு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கட்சி இந்த அடிமட்ட மெம்பர் சொல்லி எல்லாம் பற்றி நீங்க ஒண்ணு செய்யறீங்களே, ஒரு கட்சி அப்படி செய்யல. இப்ப சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் இலங்கையில இருக்குது. எந்த பெரிய கட்டணங்கள் கட்டி வடிவா இருக்கிறாங்க. நம்மளுக்கு மார்டின் ரோட்லயே ஒரு கஜோதர் மடம் மாதிரி பழைய கட்டணம் அன்னைக்கு சம்பந்தன் ஐயா அந்த கொடியை கொண்டு போய் வெக்கமா கிடைக்கிறதுல பார்க்க அந்த எந்த இடத்துல கொண்டு கொண்டறியணும் ஒரு கட்சியின் தலைமையாக சொல்லி வச்சிருக்கிறோம். 23 MP ஒரு காலம் எங்கள்கிட்ட இருந்தது. 70 வருஷம் சரித்திரம் உள்ள கட்சி. நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கட்சியை கட்சி மாதிரி நடத்தையில் ஒவ்வொருவரையும் கைத்தை அவிட்டு விட்டு ஆடு மாடு மாதிரி தான் மந்தியல் வைத்த எம்பி வேற எல்லாம் இருக்கணும். ஒரு தாங்கள் கதைக்கணும் இல்லை. அவையில் தங்களோட கருத்து அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வரல வேண்டும் கதைச்சு கொண்டிருக்கணும் இல்லை. இது ஒரு காஸ்ட் சொசைட்டி. இவ்வளவு 30 வருஷம் 40 வருஷம் சண்டைக்கு பிறகு கூட நாங்க திருந்தையில எங்களை கட்சிகளோட நாங்கள் அதுக்கு என்ன தயார்படுத்த இல்லை. சரி, நீங்கள் இப்பொழுது சட்டமன்ற தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் சில விளக்கங்களை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதாவது சுமந்திரன் தான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது பல கட்சிகள் வெளியேறதுக்கு காரணம் என்று விதமான கருத்து சொல்லியிருந்தீர்கள். முதலாவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியேறதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தீர்கள். ஆனா என்னுடைய நினைவின்படி கஜேந்திரகுமார் வெளியேறதன் பின்னர் தான் சுமந்திரன் உள்வாங்கப்பட்டிருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில்.
இல்ல 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 நினைக்கிறேன். 2010 நேஷனல் லிஸ்ட்ல வந்து நேஷனல் லிஸ்டுக்குள்ளால முதல் வந்து பேருந்து பதினெட்டுல எலெக்ஷன் போயிட்டது. ஆனால் அந்த அந்த காலம் முதல் லிஸ்ட்ல எம்பியா இருக்கிற காலத்துலதான் அவர்கிட்ட வெளியேற்றம் நடந்தது நினைக்கிறேன். போர் முடிஞ்சா பிறகு இதெல்லாம் போர் முடிஞ்சா பிறகு 2000 சண்டே போர் முடிந்தது பின்னர் 2009 ஆண்டு போர் முடிஞ்சது. பின்னர் போர் முடிஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அதுக்குள்ளதான் அந்த எலெக்ஷன்ல தான் நேஷனலிஸ்ட் சுமந்திரன் உள்ள வந்து நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் அந்த பிரிவு வந்தது. இல்ல இல்ல ஆனால் அந்த அதுக்கு முன்னர் அதாவது எலெக்ஷன் டைமும் அந்த பிரிவு அந்த பிரச்சனை வந்து நினைக்கிறேன் நான். 2010 ஆண்டு தேர்தலிலேயே கஜேந்திரமானவர்கள் தனியார்தான் போட்டிட்டு இருந்தார். அந்த டைம் சுமத்திரன சம்பந்தன் உள்ள போன டைம் அந்த இவியோட என்ன சொல்றது அதுல ஒரு என்ன எம்பி சொல்றது அந்த பிரச்சனை வந்துதான் அதுல வெளியேறணும். ஆனால் அது சுமந்திரன் அதுக்கு பின்னர் வந்தார். அவர் தேசிய பட்டியலில் இருந்தது. ஆனால் அதுக்கும் சுமத்திரன் வந்து வெளிப்படை அரசியலை விட சம்பந்தனோட அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆள் தான். அதாவது அந்த அதாவது என்ன சொல்றது அந்த எலெக்ஷன் நாமினேஷனுக்கு ஆக்களை செலக்ட் பண்ற இடத்துல அவர் இருந்து குழப்பினதால வெளியேற என்ற கருத்து எல்லாரிடம் இருக்குது. ஒரே காலப்பகுதியில் நடந்தது. சம்பந்தனோட அவர் இருந்து கொண்டு நேஷனலிஸ்ட்ல என்ன போட்டுக்கொண்டு தனக்கு ஏற்ற ஆக்களை இதுக்குள்ள வரக்கூடிய மாதிரி கன பேரை வெட்டுப்பட்டது. அதுல வெட்டுப்பட்ட ஆக்களை பத்மினியும் நினைக்கிறேன். என்ன பேர் பத்மினி செல்வராஜன் அதெல்லாம் பிரச்சனை வந்தது. சரி, அதற்கு ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பங்காளி கட்சிகளும் உடன்பாடு தெரிவித்ததன் காரணம் தான் அந்த செயற்பாடு நடைபெற்றது. எல்லாமே உடன்பட்டு ஒத்துமைதான் கதைக்கிறாங்க. அதனால சொல்றேன் இல்லையா, எல்லாம் சேர்ந்து செய்து போட்டு எல்லாம் சேர்ந்து கடைசியா தீர்மானம் எடுத்து நாங்க வெளியில வந்து சொல்லிருக்கோம். நாங்க என்ன பிரச்சனை என்றால் சுரேஷ் வழிக்கிறீர்கள் சொல்லப்பட்டது ஒவ்வொரு தினம் அப்படித்தான் எல்லாரும் மற்றவரோட சேர்ந்து இருந்தோடு தான் வலிக்கிறாரு. இப்ப கடைசியா மட்டக்களப்புல நடந்த கூட்டத்துல வலிக்கிட்டே யாரு சித்தார்த்தம் செல்வம் வெளியில தூக்கி விட்டேன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு என்ன ஒரு சட்ட விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்ப காலத்துக்கு காலம் அவங்களோட கதையான வாழ்க்கையான அவங்களோட சட்ட நுணுக்கங்களை காட்டி கொண்டு தான் நாங்கள் செய்து கொண்டு வர்றவங்களுக்கு. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதிக்கு போவோம். சத்யபாலன், நன்றி. காத்திரங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்கிறோம். நேயர்களே, நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலாநிதி திரு சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டுள்ளார்.